எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 2020-25ல உள்ள டாக்ஸ் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். 2020-24க்கும் 2020-25ல என்ன டாக்ஸ் அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். லைக் வந்து ஃபெடரல் டாக்ஸ்ல என்ன அப்டேட்ஸ்னு பார்க்கலாம், ஆர்ஆர்எஸ்பியில் என்ன அப்டேட்ஸ்னு பார்க்கலாம், ஆர்இஎஸ்பியில் என்ன டாக்ஸ் அப்டேட்ஸ்னு பார்க்கலாம், அப்புறம் டிஎஃப்எஸ்ஏல என்னென்ன அப்டேட்ஸ்னு பார்க்கலாம், அப்புறம் சிசிபியில் என்ன அப்டேட்ஸ்னு பார்க்கலாம். இதை தவிர சில அப்டேட்ஸ் இன்னும் இருக்கு நிறைய. அது அத்தனையுமே இந்த வீடியோல கிளியரா நம்ம சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிக்ரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் டேக்ஸ் பிராக்கெட், அதாவது இந்த 2020-25க்கு ஃபெடரல் டேக்ஸ் பிராக்கெட் எவ்வளோங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து இந்த வருஷம் 2020-24 முடிய போது. இப்போ உங்களுக்கு அப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சுன்னா ஒரு அளவுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. $1,000-$2,000 இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால உங்களோட பிராக்கெட்ஸ் வந்து, அதாவது அடுத்த பிராக்கெட்டுக்கு போகலாம். அதாவது டேக்ஸோட பிராக்கெட்ஸ் வந்து 20%லேருந்து 26%க்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அளவுக்கு 20% பிராக்கெட்ஸே அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 2020-24ல் வந்து பார்த்தீங்கன்னா $55,867 வந்து பெர் ஆனம் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் 20.5 பிராக்கெட்ஸ்குள்ளே வருவீங்க. இப்போ அதே 20.5 பிராக்கெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 57,375 பெர் ஆனம் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் 20.5 பிராக்கெட்டுக்குள்ளே வருவீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிராக்கெட்டும் அதே மாதிரி தான். எல்லாத்துக்குமே பிராக்கெட்ஸில் கொஞ்சம் அவங்க அதாவது அமௌண்ட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 26%ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 29%ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 33% பிராக்கெட் இதுலேயுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் சேலரியே இன்க்ரீஸ் ஆனாலும் நீங்கள் வந்து பழைய இதில் என்ன பிராக்கெட்ஸில் இருந்தீங்களோ அதே பிராக்கெட்ஸில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்எஸ்பி, அதாவது ரிஜிஸ்டர்டு ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் பிளான் சொல்லுவாங்க. இதை பொறுத்த முடியும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ வந்து சேலரி வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆர்ஆர்எஸ்பியோட லிமிட் வந்து மாறும். இது வந்து எங்கே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிஆர்ஏ அக்கௌண்ட் உள்ளே போனீங்கன்னா அவங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ஆர்ஆர்எஸ்பியில் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆர்ஆர்எஸ்பி அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்எஸ்பியோட அமௌண்ட் வந்து, அதாவது 2020-24ல் வந்து ஆர்ஆர்எஸ்பியோட டாலர் லிமிட் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 31,560 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் $930 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2020-25ஓட ஆர்ஆர்எஸ்பியோட டாலர் லிமிட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 32,490 ஆயிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் டு $930 முடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் பையர்ஸ் பிளான், அதாவது இது வந்து ஆர்ஆர்எஸ்பியோட கனெக்டடாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்எஸ்பியில் நீங்கள் ஏற்கனவே சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பீங்க, கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோம் பையராக இருந்தீங்க, அதாவது நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வித்ட்ராவோட லிமிட் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2024 முடியும் பார்த்தீங்கன்னா $35,000 முடியும் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து $60,000 முடியும் உங்களால் வித்ட்ரா பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வீடு வாங்க போகிறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அதாவது ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 35,000 60,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 60,000 எடுக்கலாம், ஒய்ஃப் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 60,000 எடுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா $120,000 முடியும் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 120K வந்து டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க ஆர்ஆர்எஸ்பிலேருந்து. இதை நம்ம வந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 இயர்ஸ் அவங்க வந்து கிரேஸ் பீரியட் கொடுத்தாங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த ஆர்ஆர்எஸ்பியில் அந்த அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 இயர்ஸ் கிரேஸ் பீரியடை சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வந்து ஒரு பீரியட் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன பீரியட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1 அதாவது 2020-24 டிசம்பர் 31 2025 முடியும் நீங்கள் சப்போஸ் வித்ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் கிரேஸ் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஆர்எஸ்பியை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கோம் கம்மிங் வீக்ஸில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎஃப்எஸ்ஏ, அதாவது டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஏதாவது 2024க்கு 2025க்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. டாலர் லிமிட்டில் 2024லையுமே டிஎஃப்எஸ்ஏல வந்து மேக்ஸிமம் வந்து 7,000 நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதே தான் 2025லையுமே இதை வந்து 7,000 தான் சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த சேலரியோட நீங்கள் சேலரி ஜாஸ்தி வாங்கினாலும் சரி, சேலரி கம்மியாக வாங்கினாலும் சரி, உங்களோட லிமிட் வந்து 7,000 தான். அதுக்கு மேலே உங்களால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதனால வந்து இதோட லிமிட் வந்து 7,000. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மெயின் கிரைட்டீரியா ஏதாவது எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ல நீங்கள் வந்து 18 ஏஜை கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 லிமிட்டு. சப்போஸ் நீங்கள் இது வந்து இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 2009ல் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எவ்ரி இயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு அந்த லிமிட்டு. இப்போ நீங்கள் 2009ல் வந்து நீங்கள் 18 ஏஜை கிராஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதாவது 18 ஏஜ் வந்து டேர்ன் ஆகிருந்தீங்கன்னா அப்போ அதுலேருந்து இது முடியும் நீங்கள் டிஎஃப்எஸ்ஏக்கு கான்ட்ரிபியூட்டே பண்ணலை அப்படின்ட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எல்லா அமௌண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது அப் டு 2025 முடியும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா $1,02,000 முடியும் உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நீங்கள் 2009ல் 18 ஏஜஸை கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ 2025 முடியும் என்னென்ன அமௌண்ட்லாம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலையோ கேரி ஃபார்வர்ட் மாதிரி அத்தனை அமௌண்ட்டையும் சேர்த்து ஒரேடியாக உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். உங்களோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ $1,02,000 முடியும் இருக்கும். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2025யோட RESPயோட EAP த்ரெஷோல்டு. EAPங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன இப்போ 2025ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து $8,000 முடியும் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். RESPலேருந்து $8,000 முடியும் வித்ட்ரா பண்ண முடியும் ஃபஸ்ட்டு 13 வீக்ஸ்க்கு. யாரெல்லாம் வித்ட்ரா பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஃபஸ்ட்டு 13 வீக்ஸுக்கு வந்து $8,000 வந்து அதாவது வித்ட்ரா பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் பார்ட் டைம் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வெறும் $4,000 தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் ஃபஸ்ட்டு 13 வீக்ஸுக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ வேணால் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் லிமிட்னு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆனுவலி வந்து இப்போ வந்து அந்த ஆனுவல் லிமிட்டில் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2024லேருந்து 2025க்கு வந்து $799 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2024ல வந்து பார்த்தீங்கன்னா $28,122 தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அதே வந்து 2025ல வந்து பார்த்தீங்கன்னா $28,881 முடியும் உங்களால் மேக்ஸிமம் இந்த வித்ட்ரா பண்ண முடியும். இதுக்கு மேலே த்ரெஷோல்டுக்கும் மேலே நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுவுமே உங்களால் பண்ண முடியும். அது வந்து ரீசனபிளாக இருக்கணும். அப்படின்னா அவங்க வந்து அதுவுமே உங்களால் RESPலேருந்து உங்களால் மேக்ஸிமம் த்ரெஷோல்டு அமௌண்ட்டுக்கு மேலேயுமே வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2025ல CPP, அதாவது கனடா பென்ஷன் பிளான் சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது 2024க்கும் 2025க்கும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஆனால் லிமிட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. எம்ப்ளாயிக்கும் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும். இப்போ எம்ப்ளாயிக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 5.95% அதே பர்சன்டேஜ் தான் இப்போ இருக்குது. ஆனால் லிமிட்டோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $3,067.50 முடியும் 2024ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2025ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ முடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா $4,034.10 முடியும் வந்து அவங்க 2025க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கும் தனித்தனியாக. இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டுனா எம்ப்ளாயிக்கும் அவங்க பே பண்ண முடியும், அதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதே எம்ப்ளாயருக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால். அப்படி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா $7,735 வந்து 2024க்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்போ 2025க்கு வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ முடியும் பார்த்தீங்கன்னா $8,068.20 முடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2025க்கு. இதை தவிர இன்னும் சில அப்டேட்ஸ் எல்லாமும் இருக்குது. அதை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே வந்து வரப்போகிற இன்ஃபர்மேஷன் வீடியோஸையோ இல்லை இமிக்ரேஷன் அப்டேட்ஸையோ மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.